Hey my dear friends, welcome and welcome back to the channel. We've been seeing a lot of sentences under 1 lakh Telugu sentences playlist. Ending number 2441 the பார்க்கலாம் வாங்க. There is no room for error here. There is no room for error here. இங்கே தப்பு நடக்கிறதுக்கு எந்த இடமும் இல்லை. இங்கே தப்பே நடக்காது. இங்கே எந்த பிழையும் நடக்காது. Someone is asking, இங்கே ஏதாவது தப்புக்கு இது நடக்குதா சம்திங் லைக் someone is asking you, இங்கெல்லாம் தப்பே நடக்காதுப்பா நம்ம சொல்லுவோம் இல்லையா, there is no room for error here, ஓகே அப்படின்னு சொல்லலாம். Then I'm just exhausted from existing. I'm just exhausted from existing. So such a different sentence. Exhaustedனா டயர்டாக இருக்கிறது, எனர்ஜி இல்லாமல் போகிறது. எக்ஸிஸ்டிங்னா இருக்கிறது, வாழ்கிறது இல்லையா. ஸோ என்ன மீனிங்னா லைக் இப்படி இருக்கிறதாலேயே நான் டயர்டாகிட்டேன். வென் யூ ஆர் ஸோ டிப்ரெஸ்ட், லைக் நம்ம என்ன சொல்லுவோம், இப்படி இருந்து என் வாழ்க்கை எப்படி போயிடுச்சு, ரொம்ப டயர்டாயிடுச்சு, ஐ எம் நாட் இன் தட் மைண்ட் செட் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக விரக்தியில் வந்து வில் பி சிங் லாட் ஆஃப் சென்டென்சஸ். அப்போ சொல்லலாம் ஐ எம் ஜஸ்ட் எக்ஸாஸ்டட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங். ஓகே, தென் I can't breathe in this pressure. I can't breathe in this pressure. இந்த நிலமையில் என்னால் மூச்சே விட முடியல. Let's say I have lots of work, right? I have lots of work to be done or to be given or to be submitted before the deadline, and you don't even have time to chill. Someone is pressuring you, some work is pressuring you. அந்த மாதிரி இருக்கும்போது like we can't even breathe. We feel like something is like burdening us. அப்போ என்ன சொல்லலாம், என்னால் மூச்சு விடவே முடியல. இந்த சென்ஸ் லைக் மூச்சு விடுற கூட டைம் இல்லை. யூ டோன்ட் ஈவன் ஹேவ் டைம் டு ப்ரீத். அப்போ என்ன சொல்லலாம், ஐ கேன் ப்ரீத் இன் திஸ் ப்ரெஷர். ஆல் ரைட், லெட்ஸ் மூவ் த நெக்ஸ்ட் ஒன். ஐம் நாட் ஏபிள் டு டாக் டு எனி ஒன் அபவுட் திஸ். ஐம் நாட் ஏபிள் டு டாக் டு எனி ஒன் அபவுட் திஸ். இதை பற்றி யார்கிட்டையும் ஓப்பனாகவே என்னால் பேச முடியல. ஐம் நாட் ஏபிள் டு டாக் டு எனி ஒன் அபவுட் திஸ். கைஸ், டூ ரிமெம்பர், ஐவ் ஹியர்ட் லாட் ஆஃப் பீப்புள் வுட் பி சேயிங் லைக் ஐ கேன்ட் ஏபிள் டு, இல்லைனா ஐ கேன் ஏபிள் டுன்னு சொல்லுவாங்க. டூ ரிமெம்பர், கேன் ஏபிள் போத் ஆர் சேம். போத் கிவ் த சேம் மீனிங். அந்த இதர் வந்து ஐ கேன் டூ திஸ், இல்லைனா ஐ எம் ஏபிள் டு டூ திஸ். ஐ கேன் ஏபிள் டு டூ திஸ்ன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அப்போ இங்கே என்ன சொல்லலாம், ஐ எம் நாட் ஏபிள் டு, இல்லைனா ஐ கேன்ட் டாக் டு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆல்ரைட், தி நெக்ஸ்ட் ஒன். ஐ ஃபீல் லைக் ரன்னிங் அவே ஃப்ரம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். I feel like running away from responsibilities. Let's say you have lot of responsibilities. உங்களால் டேக்கிள் பண்ண முடியலையோ, நாட் ஏபிள் டு ஹேண்டில் ஆர் டேக்கிள் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் விட்டுட்டு ஓடிடலாம் போல் இருக்குது. ஆக்சுவலி வி ஓன்ட் கோ, பட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி போயிடணும் அப்படின்னு. அப்போ சொல்லலாம், ஐ ஃபீல் லைக் ரன்னிங் அவே ஃப்ரம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு. ஆல் ரைட், த நெக்ஸ்ட் ஒன். ஹி ஹெல்ப் மீ டிஸ்பைட் ஹிஸ் ஓன் ஸ்ட்ரகிள்ஸ். ஹி ஹெல்ப் மீ டிஸ்பைட் ஹிஸ் ஓன் ஸ்ட்ரகிள்ஸ். டிஸ்பைட், ஸோ ஒரு நெகட்டிவ் கம் பாசிட்டிவ் அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, அந்த இருந்தாலும் கூட அப்படிங்கிற கான்செப்டில் வரும்போது டிஸ்பைட் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் ஃபுல் கோர்ஸில் சொல்லி கொடுத்துருப்பேன் கைஸ். இந்த மாதிரி சூப்பர்பான எக்ஸாம்பிள்ஸ்லாம் 15,000 இதில் கம்பேர் பண்ணி வச்சுருக்க நீங்கள் வாங்கலாம். ஆல்ரைட், கம் பேக் டு தி சென்டென்ஸ். ஹி ஹெல்ப் மீ டிஸ்பைட் இஸ் ஓன் ஸ்ட்ரகிள்ஸ். அவனே வந்து நிறைய ப்ராப்ளமில் கஷ்டத்தில் இருந்தாலும் கூட அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணான், உதவி செஞ்சான். ஹி ஹெல்ப் மீ டிஸ்பைட் இஸ் ஓன் ஸ்ட்ரகிள்ஸ். தென் from now on, I'll be more careful. You should be more careful man அப்படின்னு someone சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், ஓகே நான் எல்லாத்தையும் விட்டுரு, இப்போ இருந்து நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேன். From now on, I'll be more careful, okay? Then, we met by chance at the store. We met by chance at the store. Let's say you have a friend called Karthik, and ஒருத்தன் கேட்குறாங்க, ஏய் கார்த்திக் பார்த்தியா அப்படின்னு. நீ காலையில் தானே ஏதாச்சும் உன்னை ஸ்டோரில் பார்த்தேன், கடையில் பார்த்தேன். வி மெட் பை சான்ஸ் அட் தி ஸ்டோர். ஓகே, மீட் சம்மன் பை சான்ஸ் அப்படின்னா டு மீட் சம்மன் அன்இன்டென்ஷனலி, எதார்த்தமாக எதேர்ச்சியாக ஒருத்தரை சந்திக்கிறது. ஓகே, மீட் பை சான்ஸ் இங்கே பாஸ்ட் டென்ஸ், அதனால் மெட் பை சான்ஸ்ன்னு போட்டிருக்கேன். தென் ஹீ ரியாக்டட் ஆஸ் இஃப் ஹி டிடன்ட் நோ எனிதிங். He reacted as if he didn't know anything. Give the same essence in English. நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி அவன் நடித்தான்டா. நம்ம இதே மாதிரி தான் சொல்லுவோம் எக்ஸ்ப்ரெஷனோட. அவன் எதுவுமே தெரியாத மாதிரி நடித்தான் அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். வில் பி சேயிங் லைக் எதுவுமே தெரியாத மாதிரி நடித்தான்டா. அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, இன்டோனேஷன் மேலே போகுது சவுண்ட். அப்போ இங்கிலீஷில் அதே தான் சொல்லணும். யூ ஹேவ் டு கிவ் த சேம் திங், சேம் எசன்ஸ் இன் இங்கிலீஷ். ஹீ ஆக்டட் ஆஸ் இஃப் ஹி டிடன்ட் நோ எனிதிங். ஆஸ் இஃப் அங்கே வந்து ஹை. ஓகே, கோ ஹை. ஆல்ரைட், தி நெக்ஸ்ட் ஒன். Even so, you must respect elders. Even so, you must respect elders. என்ன ஆனாலும் சரி, அப்படின்னாலும் கூட, என்ன ஆனாலும் கூட நீ என்ன பண்ணணும், பெரியவங்களை மதிக்கணும்ல. லெட்ஸே வந்து ஒரு எல்டர்லி பீப்புள் நம்மளை ஏதோ லைக் நம்மளோட எல்டர்லி பீப்புள் நம்ம ஏதோ சொல்லிட்டாங்க,
அதை நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டோம் அப்படின்னா அவங்க பெரியவங்க இருந்தாலும் கூட நீ வந்து மதிப்பாக தானே பேசணும், ரெஸ்பெக்டோட தானே பேசணும். அப்போ அந்த இடத்துல ஈவன் ஸோ வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஈவன் ஸோ யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். ஓகே. Well, before moving on to the next sentence, I've got something to share with you people. 15,000 daily use sentences PDF hot sale போயிட்டுருக்கு. நிறைய சிம்பிள் sentences and long sentences இப்போ பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி சூப்பர்பான sentences and phrasal verbs, slangs, funny sentences, dialoguesலாம் கவர் பண்ணியிருக்கேன். ஹாட் சேலில் போயிட்டுருக்கு. வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். PDF and Binet book both are available. Okay, let's get back to the business. Then, waking up early is still a big challenge for me. Waking up early is still a big challenge. சீக்கிரம் டெய்லி எந்திரிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது, பெரிய சவாலாக இருக்குது, பெரிய சேலஞ்சாக இருக்குது. வேக்கிங் அப் ஏர்லி இஸ் ஸ்டில் அ பிக் சேலஞ்ச். ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன். ஸ்கிப்பிங் டின்னர் எஸ்டர்டே வாஸ் அ பேட் ஐடியா. லெட்ஸ் சே நேற்று ராத்திரி இங்கிலீஷில் எப்படி சொல்வீங்க? எஸ்டர்டே நைட்டுன்னு சொல்லிடக்கூடாது. யூ ஷுட் கால் இட் அஸ் லாஸ்ட் நைட். ஓகே, ஃபைன். ஸோ லாஸ்ட் நைட் நீங்கள் சரியாக சாப்பிடல, ஆர் யூ டிடன்ட் ஈட். நீங்கள் அப்படியே வந்து டின்னரே ஸ்கிப் பண்ணிட்டீங்க. அண்ட் மார்னிங் வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, யூ ஃபீல் சம்திங் டிஃப்ரெண்ட். அப்போ என்ன சொல்லுவோம்? நேற்று ராத்திரி சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணதே பெரிய தப்பாக போச்சு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் ஸ்கிப்பிங் டின்னர் எஸ்டர்டே வாஸ் அ பேட் ஐடியா. ஓகே. தென் கெட்டிங் ஸ்டக் இன் டிராஃபிக் இஸ் ஸோ அனாயிங். கெட்டிங் ஸ்டக் இன் டிராஃபிக் இஸ் ஸோ அனாயிங். லெட்ஸ் சே யூஆர் ஆன் அன் இம்பார்ட்டன்ட் வென்ச்சர். ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அண்ட் லைக் ஆல் ஆஃப் அ சடன் யூ காட் இன் அ டிராஃபிக். அப்போ சொல்லுவோம் இல்லையா, முக்கியமான நேரத்தில் போய் டிராஃபிக்கில் மாட்டிக்கிங்க, செம்ம காண்டாக இருக்குது, இந்த டிராஃபிக்கில் மாட்டிக்கிறதே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் சொல்லலாம் கெட்டிங் ஸ்டக் இன் டிராஃபிக் இஸ் ஸோ அனாயிங். அனாயிங்னா ரொம்ப கடுப்பேற்றுறது, காண்டேற்றுறது. ஓகே. வெல், த நெக்ஸ்ட் ஒன். டெக்ஸ்டிங் ஹர் ஆல் நைட் மேட் மீ ஸ்லீப்பி இன் கிளாஸ். Texting at all night made me sleeping in class. I don't want to explain this, இது உங்களுக்கே தெரியும். நைட் ஃபுல்லாக அவளுக்கு மெசேஜ் போட்டதாலேயே கிளாஸில் எனக்கு ரொம்ப தூக்கமாக வந்துச்சு. தென் மிஸ்ஸிங் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் becoming my daily routine. மிஸ்ஸிங் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் becoming my daily routine. காலையில் சாப்பிட தவிர்க்கிறதே என்னோடய வழக்கமான ஒரு ரொட்டீனாக போச்சு, வழக்கமாகிடுச்சு. நான் டெய்லி காலையில் சாப்பிட்றதுல அதே ஒரு வழக்கமாகிடுச்சு. மிஸ்ஸிங் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் becoming my daily routine. Breakfast. I've told in a lot of videos that breakfast-னு சொல்லாதீங்க, breakfast-னு சொல்லுங்கள். ஓகே. தென் ஸ்பெண்டிங் டைம் வித் கிட்ஸ் ஃபீல் ஸோ சில். ஸ்பெண்டிங் டைம் வித் கிட்ஸ் ஃபீல் ஸோ சில். குழந்தைங்களோட நேரம் கழிக்கிறதே ரொம்ப ரொம்ப சுகமாக இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஓகே. தென் ஷீ ran into her old friend. ஷீ ran into her old school friend. ஸோ அவளோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டை வந்து அவள் சந்திச்சா. ஸோ ரேன் இன்டூனா நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்காதீங்க, இட்ஸ் அ ஃப்ரேசல் வேர்ப். ஓகே. ரேன் இன்டூ சம்மன், இது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். அதாவது ரேன் இல்லை, ரன் இன்டூ சம்மன். இங்கே பாஸ்ட் டென்ஸில் ரேன் வந்திருக்கு. ஓகே. ரன் இன்டூ சம்மன் அப்படின்னா சேம் திங். அந்த மீட் பை சான்ஸ்னு ஒன்று பார்த்துலையா, அது சேம் திங் ஹியர். எதாச்சியாக ஒருத்தரை பார்க்குறது, சந்திக்கிறது. ஓகே. ஷீ ரேன் இன்டூ ஹர் ஓல்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட். அவள் எதாச்சியாக அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்டை சந்திச்சா. தென் he showed up late to the event. He showed up late to the event. ஸோ ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை eventன்னு கூட சொல்லலாம். ஷோ அப் சம்வேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஷோ அப் அப்படின்னா ஒரு இடத்துக்கு வந்து சேர்றது. அதாவது கம்முக்கு பதிலாக ஷோ அப் யூஸ் பண்ணலாம். கம் அப், நாட் கம் அப். ஷோ அப், டேர்ன் அப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கம்முக்கு பதிலாக டேர்ன் அப், ஷோ அப் யூஸ் பண்ணிக்கலாம். ஹீ ஷோட் அப் லேட் டு த event. இந்த சென்ஸ் லைக் அவன் eventக்கு வந்து ரொம்ப லேட்டாக தாமதமாக வந்தான். தென் she took up a new hobby. She took up a new hobby. This is also a phrasal verb. இதெல்லாமே phrasal verb தான். Run into someone, show up. இங்கே வந்து take up. ஓகே. take up past tense is took up. ஸோ take up something அப்படின்னா புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம பழகிறது, தொடங்கிக்கிறது, நம்ம லைஃப்பில் எடுத்துக்கிறது. அப்போ she took up a new hobbyனா என்ன? ஹாபினா பொழுதுபோக்கு, உங்களுக்கே தெரியும். ஸோ அவள் ஒரு நியூவான ஒரு ஹாபியை வந்து எடுத்துக்கிட்டா, ஐ மீன் பழகிக்கிட்டா, லைக் தட். தென் he turned down the job offer. He turned down the job offer. It's also a phrasal verb. Turn down something. Turn இங்கே past tense, அதனால turned ஆயிருக்கு. ஓகே. turn down somethingனா மறுக்கிறது, வேணான்னு வந்து இக்னோர் பண்ணுறது. ஓகே. அதாவது அவன் வேலை வாய்ப்பை, ஜாப் ஆஃபர் வந்துச்சு, அதை அவன் வேணான்னு சொல்லிட்டான், மறுத்துட்டான். turn down. இந்த மாதிரி நீட்டான phrasal verbலாம் யூஸ் பண்ணுங்கள். That really gives something in your communication. That really elevates your communication. Okay. Then she woke up early for a morning walk. She woke up early for a morning walk.
வேக்கப் பாஸ்டன்ஸ் woke ஸோ வேக்கப் அப்படின்னு எழுந்திக்கிறது. ஓகே, மார்னிங் வாக் காலை நடைப்பயிற்சிக்கு போகிறதுக்காக அவள் சீக்கிரமாக எழுந்தா. ஷி woke up early for a மார்னிங் வாக். அது மார்னிங்னு சொல்ல வேணாம், மார்னிங் ஓகே மார்னிங். தென் ஹி ஒர்க்ட் அவுட் எவ்ரி மார்னிங். ஸோ ஒர்க் அவுட்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா, எக்ஸசைஸ் பண்ணுறது, உடற்பயிற்சி செய்கிறது. ஸோ ஹி ஒர்க்ட் அவுட் எவ்ரி மார்னிங். அவன் டெய்லியும் வந்து உடற்பயிற்சி செஞ்சான். எவ்ரி மார்னிங் காலையில் உடற்பயிற்சி செஞ்சான். ஆல் ரைட். ஷி ஃபெல் ஃபார் his prank again. She fell for his prank again. Fall for, it's also a phrasal verb. All these are phrasal verbs. Okay, sentences are in past tense, ஸோ எல்லா phrasal verbமே நான் வந்து பாஸ்டில் கொடுத்துருக்கேன். She fell for his prank again. Fall for someone or fall for something. அதுக்கு பதிலாக இங்கே ஃபெல் யூஸ் பண்ணியிருக்கேன் பிகாஸ் இட்ஸ் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஷி ஃபெல் ஃபார் இஸ் ப்ராங்க். ப்ராங்க்னா உங்களுக்கே தெரியும், சும்மா ஒருத்தர் கலாய்க்கிறது, வெள்ளாடுத்தாமல் ஏதோ ஒன்று பண்ணுறது. ஸோ ஃபால் ஃபார் சம்திங் அப்படின்னா ஏமாந்து போகிறது. ஓகே, அவள் மீண்டும் அவனோட விளையாட்டுக்கு ஏமாந்துட்டா. ஷி ஃபெல் ஃபார் இஸ் ப்ராங்க் அகெயின். தென் he figured out the math problem easily. He figured out the math problem easily. Guys, listen. இங்கே வந்து ஃபிகர் அவுட் தான் ஃப்ரேசல் வேர்ப். நம்ம வந்து ஃபைண்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபைண்டோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, ஃபவுண்ட். ஓகே, கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைண்ட் ஃபவுண்ட் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஃபிகர் அவுட் யூஸ் பண்ணுங்கள். அவன் இந்த மேக்ஸ் ப்ராப்ளம், இந்த கணித பிரச்சனையை வந்து அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டான். ஸோ ஃபிகர் அவுட் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிச்சிட்டான் இஸ் பாஸ்ட் டென்ஸ். அதனால் ஃபிகர் அவுட் பிகம்ஸ் ஃபிகர்ட் அவுட். ஓகே, ஃபிகர்ட் அவுட் மேத் ப்ராப்ளம் ஈஸிலி. தென் they got along really well. They got along really well. Get along, past tense, got along. Get along இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ், நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எங்களுக்குள்ளே ஒத்து வராது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஒத்து வராதுன்னா என்ன, அந்த இடத்துல தான் we have to use get along. இப்போ எங்களுக்குள்ளே ஒத்து வராதுன்னா நான் we don't get along. இப்போ அவங்களுக்குள்ளே ஒத்து வராதுன்னா they don't get along. ஓகே, அப்போ they get along really wellனா அவங்களுக்குள்ளே நல்லா ஒத்து போகும். லைக் தட். தென் she gave in to the pressure. She gave in to the pressure. Give in. Give inனா சரண்டர் ஆகிறது. அப்போ போதும்டா சாமின் அப்படியே வந்து காலில் விழுற சரண்டர் ஆகிறதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, கிவ் இன், பாஸ்ட் டென்ஸ் கேவ் இன். ஷி கேவ் இன் டு த ப்ரெஷர். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்க, அதனால் அவள் சரண்டர் ஆகிட்டா. விச் மீன்ஸ் லைக் போதும்டா சாமின் அவள் விட்டுட்டான்னு அர்த்தம். தென் he grew up in a small village. He grew up in a small village. ஒரு சின்ன கிராமத்தில் வளர்ந்தா. க்ரோ அப், இட்ஸ் அ காமன் ஃப்ரேசல் வேர்ப் வி ஆல் யூஸ் இன் ஆர் டெய்லி லைஃப், ரைட்? ஸோ க்ரோ அப்னா வளர்றது, இங்கே பாஸ்ட் டென்ஸ். ஸோ க்ரூ அப். தென் ஷி ஹெல்ட் பேக் ஹர் டியர்ஸ் டியூரிங் த ஸ்பீச். She held back her tears during the speech. Let's say this is the last day of your school life or college life, farewell இருக்கீங்க. அப்போ என்ன, ஒரு ஸ்பீச் கொடுக்குறோம். டெஃபினட்டாக வந்து all our memories will be rolling down, right? அப்படியே வந்து it will be rolling down on tears. அப்படியே நம்ம டியர்ஸில் அப்படியே மெமரிஸ் எல்லாம் வரும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அழுகக்கூடாதுன்னு நம்ம அடக்கி வச்சுப்போம், கண்ட்ரோல் பண்ணிப்போம். ஸோ அந்த இடத்துல இந்த ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணலாம். ஹோல்ட் டவுன், இங்கே பாஸ்ட் டென்ஸ், அதனால் ஹெல்ட் டவுன். அவள் உரையின் போது அழுகையை அடக்கி கொண்டாள். ஷி ஹெல்ட் டவுன் ஹர் டியர்ஸ் டியூரிங் த ஸ்பீச். ஸ்பீச் கொடுக்கும்போது அவளோட டியர்ஸ், கண்ணீர் துளியெல்லாம் அடக்கிக்கிட்டா. வெல் guys, before we move on to the next sentence, I've got something to share with the people. இட்ஸ் a ஸ்பெஷல் காம்போ ஆஃபர். நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஸ்டஃப்மே செல்ல இருக்க ஆஃபரில் போயிட்டுருக்கு. 26 மெயின் கோர்ஸ் வீடியோஸ். ஐ ஹவ் டாட் எவ்ரி திங். ஒரு பேசிக்லேருந்து எல்லாமே என்ன வேணுமோ ஐ ஹவ் டாட் எவ்ரி திங் டு த ஹை லெவல். அண்ட் 90 போனஸ் வீடியோஸ், லாட் ஆஃப் போஸ்ட் இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். அதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப், பிரிண்டட் மெட்டீரியல், 2000 வேர்ப்ஸ், 600+ டயலாக்ஸ் பிடிஎஃப், 15,000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபரில் கொடுத்துருக்கேன். அண்ட் இட்ஸ் கோன் பி லைக் 5800 ஜஸ்ட் 99 ரூபி ஒன்லி. ஓகே, 5899 ரூபி தான். மிஸ் பண்ணாதீங்க. லைஃப் டைம் ஆக்சஸோடு கொடுத்துருக்க, வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். வெல், லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். He called off the meeting due to bad weather. He called off the meeting due to bad weather. It's also a phrasal verb, call off. Call off something அப்படின்னா ரத்து செய்கிறது, கேன்சல் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே, மோசமான ஒரு வெதர்னால கூட்டத்தை, மீட்டிங்கை வந்து அவங்க ரத்து பண்ணிட்டாங்க. ஐ மீன் அவன் ரத்து பண்ணிட்டான், கேன்சல் பண்ணிட்டான். He called off the meeting due to bad weather. Then she came up with a brilliant idea for the project. Let's say ஒரு ப்ராஜெக்ட் டல்லாக போயிட்டுருக்கு. You need to complete the project before the deadline. ஒரு நல்ல ஐடியா வேணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனாக எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஜஸ்ட் கேன் சே லைக் ஹேவ் கம் அப் வித் அ பிரில்லியன்ட் ஐடியா மேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து கம் அப் இஸ் அ ஃப்ரேசல் வேர்ப். ஓகே, கம் அப் வித் சம்திங் அப்படின்னா இதுவும் அப்படி தான், கண்டுபிடிக்கிற மாதிரி, டு ஃபைண்ட் சம்திங்கிற மாதிரி. இங்கே எல்லாம் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ கம் அப் பிகம்ஸ் கேம் அப். ஷி கேம் அப் வித் அ பிரில்லியன்ட் ஐடியா ஃபார் த ப்ராஜெக்ட். அவள் ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு பிரில்லியண்ட்டான யோசனை, அற்புதமான யோசனை அவள் கண்டுபிடிச்சா. ஓகே, தென் they checked out the new restaurant in town.
they checked out the new restaurant in town. Guys, do remember, தமிழில் தான் அது ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லணும், இங்கிலீஷில் ரெஸ்டாரண்ட்டுன்னு தான் சொல்லணும். ரெஸ்டாரண்ட், ஓகே. they checked out the new restaurant in town. அவங்க டவுனில் புதுசாக ஓப்பன் பண்ண ரெஸ்டாரண்ட்டை முயற்சி பண்ணாங்க. ஸோ செக் அவுட் அப்படின்னா லைக் டு கோ அண்ட் ட்ரை சம்திங். ஓகே, செக் அவுட் ஹஸ் கட் லாட் ஆஃப் மீனிங்ஸ். இப்போ லட்சே இப்போ வேணும் சம்மர் லைக் நம்ம எல்லா பக்கம் போவோம், அப்போ செக் அவுட் டைம், செக் இன் டைம்லாம் சொல்லுவோம் இல்லையா, தட்ஸ் டிஃப்ரெண்ட். அது டு என்டர் அ பிளேஸ், டு லீவ் அ பிளேஸுங்கிற மாதிரி ஆயிரும். இங்கே வந்து இந்த மீனிங்கில் எடுத்துக்கலாம், ட்ரை பண்ணுறது. ஸோ செக் அவுட் அப்படின்னா ஓகேப்பா நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, கம் லெட்ஸ் கோ அண்ட் செக் இட் அவுட் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஓகே, தே செக்ட் அவுட் த நியூ ரெஸ்டாரண்ட் இன் டவுன். அவங்க டவுனில் புதுசாக ஓப்பன் பண்ண ஒரு உணவகத்தை முயற்சி பண்ணாங்க. தென் he cheered up after hearing the good news. He cheered up after hearing the good news. Cheer up, it's a phrasal verb, past tense, cheered up. ஒரு குட் நியூஸ், நல்ல செய்தி கேட்ட பிறகு அவன் ரொம்ப உற்சாகமாயிட்டான். அப்போ cheer upனா என்ன? உற்சாகமாகிறது. அதை cheer up கேர்ள்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா கிரிக்கெட் மேட்சஸில், which means like to encourage the players or audience or something like that. cheer up, உற்சாகப்படுத்துறது. Then she cleared up the misunderstanding quickly. She cleared up the misunderstanding quickly. So what's the phrasal verb here? Clear up, the past tense is cleared up. ஸோ அவள் தப்பான புரிதலை வந்து விரைவாக சரி செஞ்சா. கிளியர் அப் அப்படின்னா லைக் சம்திங் கிளியர் பண்ணுறது, ஹவு டு புட் அக்ராஸ், சீக்கிரமாக ஃபைண்ட் பண்ணி அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சார்ட் அவுட் பண்ணுறது, கிளியர் பண்ணுறது. தென் த டீச்சர் cut in while he was speaking. The teacher cut in while he was speaking. Cut in is a phrasal verb. cut in அப்படின்னா லைக் நம்ம லோக்கல் தமிழ் கலோக்கியில் சொல்லணும்னா ஊடால போடுறது. ஓகே, இன்ட்ரப்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க, பேசும்போது இடைமறிக்கிறது, வாட் எவர். த டீச்சர் cut in while he was speaking. அவன் பேசிகிட்டு இருக்கும்போது டீச்சர் வந்து இடமறிச்சாங்க, அதாவது நடுவில் போனாங்க, இன்ட்ரப்ட் பண்ணாங்க, லைக் தட். Well, let's move to the next one. The news came out this morning. The news came out this morning. Come out is a phrasal verb, past tense is came out, which means like வெளியில் வர்றது. ஓகே, நியூஸ் வந்து இன்னைக்கு காலையில் தான் வெளியில் வந்துச்சு. The news came out this morning only. Then he cut down on sugar for better health. One of the important phrasal verbs that we have to use in our regular life. Cut down on something. On is important, விட்டுறாதீங்க. Cut down on something. He cut down on sugar for better health. அவன் நல்ல உடல் நலத்திற்காக வந்து சர்க்கரை பயன்பாட்டை குறைச்சிக்கிட்டான். ஸோ கட் டவுன் அப்படின்னா குறைகிறதுன்னு அர்த்தம். கட்டுன்னா ஃபுல்லாகவே எடுத்துடுறது. ஓகே, கட் டவுன் ஆன் சம்திங்னா குறைச்சிக்கிறது. யூ ஹாவ் டு கட் டவுன் ஆன் சுகர், இந்த சென்ஸ் லைக் நீ சுகர் இன்டேக் பண்ணுறதை வந்து குறைச்சிக்கணும், லைக் தட். ஓகே, தென் the students came up with a creative solution. The students came up with a creative solution. We already saw this, right? come up அப்படின்னா லைக் கண்டுபிடிக்கிற மாதிரி. இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு க்ரியேட்டிவான ஒரு தீர்வை வந்து கண்டுபிடிச்சாங்க, லைக் தட். தென் the meeting broke up after 2 hours. The meeting broke up after 2 hours. 2 மணி நேரத்துக்கு பிறகு கூட்டம் முடிஞ்சிச்சு. ஸோ பிரேக்கப் அப்படின்னா நாட் தட் பிரேக்கப், நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்க வேணாம். ஸோ பிரேக்கப் அப்படின்னா டு end சம்திங், முடிகிறதுன்னு அர்த்தம். இங்கே past tense, முடிஞ்சது, மீட்டிங் முடிஞ்சது அப்படிங்கிற past tense. ஸோ பிரேக்கப் becomes broke up. And then she buttered up the manager to get a promotion. She buttered up the manager to get a promotion. ஸோ பட்டர் அப், இட்ஸ் அ phrasal verb. இதுவும் இம்பார்ட்டன்டான phrasal verb தான். பட்டர் அப் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஐஸ் வைக்கிறது, லோக்கல் தமிழில் சொல்லணும் சோப்பு போடுறது, நெஞ்ச நக்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் பட்டர் அப். ஷி பட்டட் அப் த மேனேஜர் டு கெட் அ ப்ரொமோஷன். ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு மேனேஜரை வந்து அவன் ரொம்ப ரொம்ப ஐஸ் வச்சா. ஓகே, தென் த ஸ்டார்ம் ப்ளூ அவே த ரூஃப் ஆஃப் த ஹவுஸ். த ஸ்டார்ம் ப்ளூ அவே த ரூஃப் ஆஃப் த ஹவுஸ். அப்போ வாட் இஸ் அ phrasal verb here? I think you would have found it. Blow away. Past tense என்ன? Blew away. Blow வந்து blowடுன்னு சொல்லிடுறாங்க. Blow past tense வந்து blew தான். அந்த storm, which means like அந்த புயல் வந்து வீட்டோட கூரையை பிச்சுட்டு எடுத்துருச்சு. ஸோ ப்ளோ அவே அப்படின்னா லைக் பறந்து போகிறதுன்னு அர்த்தம். ஓகே, இங்கே நான் கலோக்கியில் பிச்சுட்டு போகிறதுன்னு போட்டிருக்கேன். ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன். த பாம் ப்ளூ அப் சடன்லி. த பாம் ப்ளூ அப் சடன்லி. ஸோ ஹியர் ப்ளோ அப் இஸ் அ phrasal verb. ப்ரீவியஸாக ப்ளோ அப்னா பிச்சுட்டு போகிறதுன்னு பார்த்தோம். இந்த இடத்துல ப்ளோ அப் மீனிங் என்ன அப்படின்னா வெடிக்கிறது. கைஸ், டூ அண்டர்ஸ்டாண்ட், டூ ரிமெம்பர், ஒன் வேர்ட் இன் இங்கிலீஷ் ஹேஸ் plenty ஆஃப் மீனிங்ஸ். சிமிலர்லி ஒன் phrasal verbுக்கு நிறைய மீனிங் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக ப்ளோ அப்னா பிச்சுட்டு போகிறதுன்னு பார்த்தோம், டு ஃப்ளை சம்வேர்னு பார்த்துக்கலாம். இங்கே ப்ளோ அப் அப்படின்னா வெடிக்கிறது, பிளாஸ்ட் ஆகுறதுன்னு அர்த்தம். ஸோ வெடிச்சிருச்சு இஸ் past tense. அப்போ ப்ளோ அப் என்னவா மாறிடும்? ப்ளூ அப்பாக மாறிடும். த பாம் ப்ளூ அப் சடன்லி. குண்டு சடனாக, அதாவது திடீர்னு வெடிச்சிருச்சு. Then he bounced back after his failure.
He bounced back after his failure. Bounce back is a phrasal verb இங்க. ஸோ bounce back அப்படின்னா மீண்டு எழுந்து வரதுன்னு அர்த்தம். ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், லைக் ஃபெடப் ஆயிராமல் ஒரு ஃபயர் மாதிரி திரும்பியும் வெளியில் வர்றது, மீண்டு வர்றது, ஒரு கம்பேக் கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தான் பவுன்ஸ் பேக். ஹி பவுன்ஸ்ட் பேக் ஆஃப்டர் இஸ் ஃபெயிலியர். தோல்விக்கு பிறகு அவன் மீண்டும் எழுந்து வந்தான், அதுலேருந்து ரைஸ் அப், திரும்பி எந்திரிச்சு வந்தான், லைக் தட். தென் ஷீ broke ஆஃப் தி என்கேஜ்மெண்ட். ஷீ broke ஆஃப் தி என்கேஜ்மெண்ட். ஸோ broke ஆஃப் அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் என்னவாக இருக்கும், பிரேக் ஆஃப். ஸோ பிரேக் ஆஃப் அப்படின்னா முடிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், அவள் நிச்சயதார்த்தத்தை வந்து முடிச்சிட்டா, இந்த சென்ஸ் லைக் வேணான்னு கேன்சல் பண்ணிட்டான்னு அர்த்தம். தென் த மீட்டிங் broke up early. த மீட்டிங் broke up early. மீட்டிங் வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. அப்போ மீனிங் நீங்களே ஃபைன் பண்ணுங்கள். பிரேக்கப். ஓகே, லைக் எ செட், பிரேக்கப் ஹேஸ் காட் plenty ஆஃப் மீனிங்ஸ். இங்கே பிரேக்கப்போட past tense broke-up. ஸோ மீட்டிங் வந்து broke up earlyனா என்ன, மீட்டிங் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. விச் மீன்ஸ் பிரேக்கப் இஸ் ஈக்குவல் டு முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ எண்டுக்கு பதிலாக வந்து நீங்கள் பிரேக்கப் யூஸ் பண்ணலாம். தென் ஐ bumped into an old friend yesterday. I bumped into an old friend yesterday. Bump into someone, run into someone, இதெல்லாமே ஒன்று தான். விச் மீன்ஸ் எதாச்சியாக ஒருத்தரை சந்திக்கிறது, பார்க்குறது. அப்போ ஐ bumped into my old friend yesterdayன்னு என்ன, நேற்று எதாச்சியாக என்னோட ஃப்ரெண்டை பார்த்தேன், ஸ்கூல் ஃப்ரெண்டை பார்த்தேன், காலேஜ் ஃப்ரெண்டை பார்த்தேன். இட்ஸ் நாட் லைக் அ பிளான்ட் மீட்டிங். ஓகே, எதாச்சியாக போய் பார்க்குறது. அப்போ bump into someone, இல்லை அப்படின்னா run into someone யூஸ் பண்ணிக்கலாம். தென் we need to finish this work today. We need to finish this work today. Okay, so phrasal verbsலாம் over. இப்போ காமனான சென்டென்சஸ் பார்க்கலாம். Guys, like if you can do something to me, just do this. So far, like இந்த வீடியோவில் சில phrasal verbs, not சில, like plenty of phrasal verbs பார்த்துருப்போம். And even I have explained it. ஸோ அது எல்லாத்தையும் ஒரு கம்பைல் பண்ணி நீங்கள் ஒரு காமெண்ட் செக்ஷனில் why don't you try and comment your own sentences. If you find time, please drop your sentences on the comment box. Let me check it out. நீங்களாம் அந்த phrasal verbs வச்சு try to frame your own sentences. Okay, fine. Let's move to the next one. We need to finish this work today. நம்ம இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சே ஆகணும். Then she may come late. She may come late. அவள் லேட்டாக கூட வரலாம். இந்த மே நீட் டு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, சிம்பிளாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபுல் கோர்ஸில் சொல்லி கொடுத்துரு. லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் பாட். ஐ பெட் அ பாட்டம் டாலர் வாங்கி பாருங்கள். Definitely you will frame the sentence without a grammar mistake. Guys, just do remember, bear in mind, when you frame a sentence without a grammar mistake, I'm damn sure you guys will gain the confidence. And the confidence போதும், that will eventually make you speak very fluently in English. அதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்து மிஸ்டேக்லாம் ஃப்ரேம் பண்ணுங்கள், அண்ட் தென் அதுவே வந்து உங்களை நல்லா பேச வச்சிடும். Well guys, I got something to share with you people before we went up today's session. 15,000 daily use sentences, PDF fill-up, Bynerd book sale பண்ணிட்டு இருக்கேன். Totally 3 volumes, volume 1, volume 2, volume 3. You guys will be getting 3 volumes. தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ், நிறைய சென்டென்சஸ் நான் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரான்ஸ்லேஷன், ரிவர்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே இதில் இருக்குது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற எவ்ரி திங் வில் பி ஹியர். என்னோட டார்கெட் 1 lakh கவர் பண்ணணும். இப்போ 15,000 முடிச்சிட்டேன். இப்போ 20,000 போயிட்டுருக்கு. வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். I'll let you know how to buy this.